ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைக்கா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, பல்வந்த்ராய் மேத்தா குழு. அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான குழுக்களில் 2 வகை குழுக்கள் இருக்குது. ஒன்று மத்திய அரசின் குழுக்கள், இன்னொன்று தமிழ்நாடு அரசின் குழுக்கள். அதில் மத்திய அரசின் குழுக்களில் இருக்கிற பல்வந்த்ராய் மேத்தா குழுவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் ப்ளஸ் பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கில் இருக்கிற கண்டென்ட், இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த ஒரே வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 1952 தொடங்கப்பட்ட சமூக மேம்பாட்டு திட்டம் மற்றும் 1953 தொடங்கப்பட்ட தேசிய விரிவாக்க பணிகள் திட்டம். இந்த 2 திட்டங்களின் செயல்பாடுகளை ஆராய தான் ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழு தான் பல்வந்த்ராய் மேத்தா குழு. அந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1957 ஜனவரி 16 தொடங்குறாங்க. இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு தனது அறிக்கையை 1957 நவம்பர் 24 சமர்ப்பிக்கிறாங்க. அப்போது 1958 ஜனவரியில் தேசிய மேம்பாட்டு குழு பல்வந்த்ராய் மேத்தா குழு கொடுத்த அறிக்கையை ஏற்றுக்கொள்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இக்குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. அதாவது பல்வந்த்ராய் மேத்தா குழுவின் அறிக்கை தான் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது பல்வந்த்ராய் மேத்தா குழுவின் முக்கிய பரிந்துரைகள் பற்றி பார்ப்போம். பல்வந்த்ராய் மேத்தா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை கொண்டுள்ளது. அது கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத். கிராம பஞ்சாயத்து கிராம அளவில் மட்டும் தனது பணியை செய்யும். பஞ்சாயத்து சமிதி வட்டார அளவில் தனது பணியை செய்யும். ஜில்லா பரிஷத் மாவட்ட அளவில் தனது பணியை செய்யும். கிராம பஞ்சாயத்திற்கு நேரடி தேர்தல் முறையிலும், பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத் இரண்டுக்கும் மறைமுக தேர்தல் முறையிலும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இக்குழு வலியுறுத்தியது. அனைத்து திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி சார்ந்த நடவடிக்கைகளை இந்த அமைப்பின் மூலம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது. பஞ்சாயத்து சமிதி நிர்வாக அமைப்பாகவும், ஜில்லா பரிஷத் ஆலோசனை கூறும், ஒருங்கிணைக்கும் மற்றும் மேற்பார்வையிடும் அமைப்பாகவும் இருக்கும் என பல்வந்த்ராய் மேத்தா குழு பரிந்துரையை கொடுத்தது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஜில்லா பரிஷத்தின் தலைவராக செயல்படுபவர் யார்? மாவட்ட ஆட்சியர், அதாவது ஐஏஎஸ் தான் ஜில்லா பரிஷத்தின் தலைவராக செயல்படுவார். இத்தகைய ஜனநாயக அமைப்புகளுக்கு அதிகாரங்களும் கடமைகளும் உண்மையில் வழங்கப்பட வேண்டும் என பல்வந்த்ராய் மேத்தா குழு பரிந்துரைத்தது. பணிகள் மற்றும் பொறுப்புகளை கவனிப்பதற்கு போதுமான நிதி ஆதாரங்களை வழங்க வேண்டும் என இக்குழு பரிந்துரைத்தது. எதிர்காலத்தில் வருபவர்கள் இந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இம்முறையை கட்டமைக்க வேண்டும் என பல்வந்த்ராய் மேத்தா குழு பரிந்துரைத்தது. இக்குழு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான முறையை பின்பற்ற வலியுறுத்தவில்லை. இது கூற்றில் கேட்கலாம். இந்த பாயிண்ட்ஸை கூற்றில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தெளிவாக பார்த்துக்கோங்க. இக்குழு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான முறையை பின்பற்ற வலியுறுத்தவில்லை. உள்ளூர் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சிறப்பான முறையினை ஏற்படுத்தி கொள்ள மாநில அரசுகளுக்கு வழிவகை செய்தது. ஆனால் இவ்வாறு அமைக்கப்படும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் அடிப்படை கொள்கை நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என இக்குழு பரிந்துரைத்தது.
இப்போது இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1959 அக்டோபர் 2ஆம் தேதி சுதந்திர இந்தியாவின் முதல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எங்கே தொடங்கினாங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் நாகூர் மாவட்டத்தில் தொடங்குறாங்க. யார் தொடங்கினாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் தொடங்குறாரு. இரண்டாவது மாநிலமாக 1959 ஆந்திர பிரதேசத்தில் இந்த பஞ்சாயத்து ராஜ் முறையை அமைக்கிறாங்க. 1916 பெரும்பாலான மாநிலங்களில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இப்போது இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் அடுக்குமுறைகள் பற்றி பார்ப்போம். எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த அடுக்குமுறை இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2 அடுக்குமுறையும், ராஜஸ்தானில் 3 அடுக்குமுறையும், மேற்கு வங்காளத்தில் 4 அடுக்குமுறையும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பல்வந்த் ராய் மேத்தா குழுவோட ஃபுல் டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணுன்னா லைக்கா டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.